வெல்கம் டு ஜாலியோ ஜிம்கானா வித் சாந்தனு அண்ட் கிகி. பெருகு இந்த பாட்டை போட்டேன். சாரி, எனக்கு தெரியாது. ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா வித் சாந்தனு அண்ட் கிகி. அவர் கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என் பாட்டு இப்படிலாம் கெடுக்கிறாங்களே. ஐ லவ் இளையராஜா சார். ஓகே, ஏன் இந்த பாட்டை நான் பாடினேன்னா, இன்னைக்கு நம்ம ஊரு தாங்க பெஸ்ட் அப்படின்ற டாபிக் தாங்க நாங்க பேச போறோம். எஸ், வை நம்ம ஊர் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது. இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் சென்னை, நம்ம ஊர் தமிழ்நாடு, நம்ம கண்ட்ரி இந்தியா, நம்மளுக்கு அந்த மாதிரி தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊர் தான் என்னைக்குமே பெஸ்ட். அந்த இது சொன்னேன்ல, இவ்வளவு சொன்னேன்ல, வெரி ட்ரூ. இந்தியாஸ் மை கண்ட்ரி. அடுத்த லைன் என்ன? அடுத்த லைன் என்னது சொல்லுங்க ஸ்கூல்ல? இந்தியாஸ் மை கண்ட்ரி. சொல்லு சொல்லு, நீ கேட்டல, நீ சொல்லு. சொல்லு, நீ தான சொல்ல வந்த, சொல்லு. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை. என்னடி இது? என்னடா இன்னும் அந்த டாபிக் உள்ள வரலையேன்னு பார்த்தா அப்படி brothers and sisters. இப்போ ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். என்ன பண்ண முடியும்? கல்யாணம் So ஆயிடுச்சு. India is the best. Chennai is the best. Because Chennai is our home. Yeah. ஏதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் தான் பெஸ்ட். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் தான் பெஸ்ட். பிகாஸ் அதுல இருக்கிற கம்ஃபர்ட், அதுல இருக்கிற ஒரு சேஃப்டி, அதுல இருக்கிற அந்த அந்த என்ன சொல்றது, நம்ம அந்த ஒரு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Feel good. அந்த ஃபீல் குட், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம ஊர்ல மட்டும் தான் வரும். Exactly. நம்ம டிராவல் பண்ற இடங்களா இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா ரொம்ப இருக்கும். ஒரு எக்ஸைட் ஆகும். இன்னொரு புது இடத்துக்கு போறோமே, வாவ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். ஆனா அந்த கிளம்புற நேரத்துல, அம்மா எனக்கு என் ரூமை விட்டு போக மனசே வரல, எனக்கு கிளம்ப மனசே வரல அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு கீக்கிக்கு ஆரம்பிச்சே வந்துடும். நான் வந்து செம்ம ஜாலியா இருக்கேன், அப்பா நம்ம நல்ல வேலை இந்த ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் நானும் திடீர்னு யோசிப்பேன், இந்நேரம் நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல இருந்தோம்னா நம்ம இது என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல அதை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் யோசிப்பேன். ஆனா வந்து அங்க போவோம், எக்ஸைட்மெண்டோட ஒரு ஜாலியா தான் போவோம். போயிட்டு ஒரு 2 நாள் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோ வீட்டுக்கு போனா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் எனக்கு. ஆமா, கண்டிப்பா. இப்ப நான் வந்து ஹைதராபாத்துக்கு போறேன். ஹைதராபாத்துக்கு போய் வந்து பயங்கரமா அங்க பிரியாணி சாப்பிடணும். 2 நாள்லயே தோணும், சரி நம்ம ஊர் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு. நம்ம ஊர் பிரியாணி இல்ல, வீட்டு சாப்பாடே சாப்பிட்டா போதும் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடும். சோ எதுதான் இங்கதான் போனாலும் சாந்தனு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும், நான் வந்து ரொம்ப ஃபினிக்கி. நான் வந்து ஐயோ வீடு, ரூமு, சென்னை அந்த மாதிரி தான் இருப்போம் எப்பவுமே. சென்னையை பத்தி பேசலாம். வாட் யூ கேன் டூ டு மேக் சென்னை பெட்டர், அத சொல்லு. What are you going to become a CM or something? Everybody. சரி அப்படிலாம் இல்ல. சிஎம்மா இருந்தாதான் நம்ம வந்து ஊரு பெட்டர் ஆக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். இல்ல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா கூட, Oh my god. என்ன மனுஷன்? நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா கூட நம்ம ஊரை பெட்டர் ஆக்கலாம். Okay. சரி, என்ன லைக் ஃபார் பண்ணணும்? எக்ஸாம்பிள் வந்து பேசிக் திங்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாரினுக்கு போறோம்னா நம்மளுக்கு என்ன பழக்கம் வரும்? எங்கேயும் காதல். ஏதாவது சாப்பிட்டா நம்ம கீழே தூக்கி போடுவோம் அப்படின்னு. அங்கெல்லாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அந்த அந்த மாதிரி ஊரே சுத்தமா இருக்கு, இங்க நம்ம மட்டும் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆமா. ஆனா இதே இங்க நம்ம ஊர் வரும்போது நம்மளே அப்படியே இங்க போட்டுருவோம். எச்ச துப்புறோம், அப்படி ஓரமா போய் யூரினேட் பண்ணுவாங்க, ஒரு குப்பையை தூக்கி போடுவாங்க. I think these kind of things வந்து இது வந்து சிஎம்மா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. Yeah, நம்மளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்னது? கார்ல வந்து ஏதாவது போயிட்டு இருக்கும் ஏதாவது சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, ஏதாவது சம் சாக்லேட் ஆர் சம்திங் சாப்பிட்டேன்னா டப்புன்னு வந்து அந்த காருக்குள்ள நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக டக்குனு கண்ணாடி இறக்கி டப்புன்னு போட்டு விட்டுருவேன். எங்க அக்கா செம்ம திட்டுவா, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அது கொஞ்சம் கொஞ்சம் மாத்தினேன். திருப்பி என்ன அறியாம எங்க அக்கா பக்கத்துல இல்லைன்னு டப்புன்னு எடுத்து போட்டுறேன். பட் இட்ஸ் வெரி பேட். அதுதான், இதெல்லாம் தான் மாத்திக்கணும். As responsible citizens are keeping our city clean. ஏன்னா நம்ம ஊரை பத்தி நம்ம இவ்வளவு போஸ்ட் பண்ணி எவ்வளவு நல்லா பேசணும், அந்த சிட்டி நல்லா இருக்கணும்ங்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஈக்குவலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா வீடுதான் நம்ம நீட்டா வச்சுக்கணும்னு இல்ல, ஊரையும் நீட்டா வச்சுக்கணும். ஆமா, நம்ம வீடு வந்து நம்மள சொந்தம் கொண்டாடாம நம்ம ஊரையும் நம்ம சொந்தம் கொண்டாடலாம். அதுக்கு நம்ம ஊரை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கிறத தாண்டி there are so many other things we can follow. Rules and regulations. இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஹலோ எப்படி இருக்கேன் வாய்ஸ்? என்னடி வாய்ஸ் இது? சொல்லு. ரொம்ப கேவலமா இருக்கு. தண்ணி பாட்டில் வச்சு பேசுறதுனால தான் அப்படி இருக்கு. அது சாதாரணமாவே அப்படிதான் இருக்கும் வாய்ஸ். சோ நம்ம ஊர்ல வந்து இப்போ நம்ம டக்குன்னு வந்து ரூல்ஸ், டிராபிக் சிக்னல் நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அப்ப டிராபிக் சிக்னல் ஜம்ப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆமாங்க, நான் வந்து கொஞ்சம் வந்து வீடியோ கேம்ல ஓட்டுற மாதிரி ஓட்டுவேன். கிராஸாவா வெரி குட் கீகி, சூப்பர்
புந்து ஓட்டுவேன். ஆனா சிக்னல்ல ஃபாலோ பண்ணுவேன். பட் சாந்தனு வந்து இந்த சத்தியமா கீகி வந்து சொல்றது நம்பவே சிக்னலை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இப்படிதான் மாட்டிருக்காங்க. நான் வந்து அவங்க கார் பின்னாடி நான் வேற கார்ல இருந்தேன். அழகா சிக்னல் வந்து கிரீன்ல இருக்கும் போது இவங்க வந்து அந்த இடத்துல ரெட் விழுந்தாதான் எங்க வீட்டுக்கு ரைட். ஒரு நாள் நான் இன்னமும் ரெகுலரா சிக்னல்ல ஜம்ப் பண்ணிட்டு ஓடுறேன். நான் ரெகுலரா உன் பின்னாடி இருக்க முடியும். இல்ல ஆனா எங்க அப்பாக்கு மெசேஜ் போகுதுடா அப்பப்போ இது மாதிரி நான் வந்து சிக்னல்ல ஜம்ப். வெரி குட் விஷயம். நம்ம ஊர்ல வந்து எது நல்லது நடந்திருக்கோ இல்லையோ சில சிக்னல்ஸ்ல வந்து சிசிடிவி கேமரா போட்டுருக்காங்க. 3 தடவை உங்க அப்பாக்கு வந்து மெசேஜ் போயிருக்கு. இந்த கார் நம்பர் போட்டு இந்த பர்టిక్యులர் இடத்துல போட்டோ வர வந்துருது. எங்க அப்பா எனக்கு அனுப்புறாரு. என்னன்னா நான் ஆக்சுவலி நான் ஜம்பே பண்ணல, சும்மா அந்த லைனை தாண்டனாலே வருது தெரியுமா? எதுக்கு லைனை தாண்டற? ஏதோ ஒரு யோசனையில பாட்டு கேட்டுட்டே அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த லைன் இருக்கு. இத நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இப்ப நான் ஷூட்டிங்லாம் போகும்போது சம்டைம் ஷூட்டிங் வண்டியில போறேன்னா அந்த டிரைவர் அந்த ஏரியாவுக்கு புதுசா இருப்பாரு. நம்ம ஏரியா பத்தி நம்மளுக்கு தானே தெரியும். நான் என்ன சொல்லுவேன், இங்க பாத்து நான் கேமரா இருக்கு அப்படின்னு கரெக்டா லைனுக்கு பின்னாடி பண்ணிட்டு அப்படியே சிக்னல் ரொம்ப ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணுவாரு. இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் இது பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த சிக்னல் ஃபாலோ பண்றது ஓட்டுறதுல எல்லாம் சாந்தனு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கூட இருக்கிற டிரைவர் வந்து ஒரு வழி ஆக்கிடுவாரு. நம்ம ஓட்டினாலும் ஒரு வழி ஆக்கிடுவாரு. he likes to follow. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் படிச்சவ தானே? இப்படி நீங்களே டிராஃபிக் ரூல்ஸ் மீறலாமா? பக்காவா ஃபாலோ. இல்ல இது வந்து ஃபாலோ பண்ணி அது பக்காவா இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா வந்து நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால வந்து இன்னொருத்தருக்கு ஒரு கெடுதல் ஒண்ணு நடக்கும். இப்ப நம்ம சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டு போறோம்னா அதனால இது வந்து இந்த செயின் ஆஃப் இவெண்ட்ஸ் இந்த சில சினிமாவில் காமிப்பாங்க. ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயம் வந்து எங்கேயோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அது சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தருக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். சோ நம்மளுக்கு இன்னைக்குமே தெரியும், தெரிய வராது நம்ம என்ன தப்பு எங்க பண்றோம், அதனால இன்னொருத்தருக்கு என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு. சோ பேசிக்லி நம்ம ஊரை நம்ம வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு லெட்ஸ் ஃபாலோ பேசிக் திங்ஸ். இப்போ ஊரை சுத்தமா வச்சுக்கிறது, சிக்னல்ல ஃபாலோ பண்றது, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றது கண்டிப்பா நிறைய யாருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆமா, இந்த வண்டி போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, பைக்ல எல்லாம் விழுறாங்கன்னா அப்படியே நம்ம எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு போகாம இருக்கிறது. என்னங்காச்சு? யாரோ பெரியவர் அடிபட்டு கிடக்குறாரு. அந்த போறாங்க தெரியுமா, அது மாதிரிலாம் ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸா இருக்கு. டக்குன்னு இறங்கி போய் ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரிலாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நேத்திக்கு கூட ஒருத்தர் நாங்க வந்துட்டு இருக்கும் போது பைக்ல இருந்து விழுந்துட்டாங்க. ஒருத்தர் தள்ளிட்டு அப்படியே அவர் இடிச்சுட்டு போயிட்டாரு. இவர் விழுந்துட்டாரு பைக்ல, ஹெல்மெட் கூட போடல இவரு. அதுக்கப்புறம் ஆனா அந்த இடிச்சுட்டு போனவரையே வந்து நிப்பாட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. ஒரு ஆட்டோக்காரன் நான் வந்து இறங்கி அழகா வந்து தூக்கி ஹெல்ப் பண்ணாரு. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க. அது அந்த இடத்துல வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே அங்க ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை எடுத்து போன்ல எடுத்து ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்றவங்க இருக்காங்க. எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷன். நம்ம இன்னொரு டாபிக் பேசணும், சோஷியல் மீடியா தான் எல்லாமே. அது ஒரு பெரிய அடிக்ஷன். நல்லா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடலாம், நம்மளுக்கு வியூஸ் வரும். ஆமா, அதை விட்டு நம்ம வேலையை போய் பார்த்துட்டு போலாம், இல்ல அந்த பிரச்சனையை போய் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யாரும் யோசிக்கிறதே இல்ல. நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேபிட். அதை வீடியோ எடுத்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு அந்த டைம்ல போய் இந்த ஹியூமனிட்டி அவ்வளவு நம்ம கைண்டா இருக்கணும், நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இன்னொரு விஷயத்துல நம்ம ஊர் என்ன பெஸ்ட்னா, நம்ம போலீஸ்னு இவ்வளவு விஷயம் பயப்படுறோம். இப்ப இந்த சிக்னல் ஏன் நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல? ஏன்னா நம்ம போலீஸும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கும் இருப்பாங்க. பட் ஒரு இடத்துல சிக்னல் ஜம்ப் பண்ணோம்னா அவங்களும் வந்து சாஃப்டா வந்து பேசுவாங்க. ஏன்ப்பா சிக்னல் எல்லாம் ஜம்ப் பண்றீங்க, அப்படிலாம் ஜம்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த கம்ஃபர்ட் வேற எந்த ஊர் எனக்கு கிடைக்கும் தெரியல. அதுவும் அப்ராட்ல எல்லாம் போனோம்னா வந்து சில ஊர்ல எல்லாம் போலீஸே இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்க வீட்டுக்கு வந்து டிக்கெட் வந்துரும். அந்த மாதிரி இடத்துல வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஊரை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க கிடைக்கிற ஒரு கம்ஃபர்ட். ரெண்டாவது நம்ம பேசுற ஒரு லாங்குவேஜ். இப்ப வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா அங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா அந்த பாஷை தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு தவிப்பு இருக்கு. அது வந்து இந்த நேரத்துல நம்ம ஊர்ல இருந்தா இது எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணி யோசிப்போம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து அங்க இருக்கிற போலீஸோ நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்ல நம்ம பாஷையை பேசுறவங்க இருப்பாங்க. சோ ஈஸி டு கம்யூனிகேட். யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருந்துட்டே இருப்பாங்க, ஹெல்ப்புக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம். நம்ம ஊர்ல அது என்னைக்குமே ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஊர்ல நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க போனோம்னா, இப்ப நான் நிறைய இடத்துல வந்து இதை ஃபீல் பண்ணிருக்கேன். வேற ஊர்ல வந்து ஒரு ஹெல்ப் கேட்க போகும்போது அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கை காமிப்பாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண. ஆமா, ஆனா இதே நம்ம ஊர்ல வந்து அதுக்குன்னு மெனக்கிட்டு இறங்கி வருவாங்க. இப்போ ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்காந்து இருக்காங்க, இல்ல ஒரு டீ கடையில உட்காந்து இருக்காங்கன்னா இறங்கி வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இங்கேயும் நீங்க இப்படியும் போலாம், அங்க நீங்க அப்படியும் போலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஆக்சுவலா ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வேற எந்த ஊர்லயும் நமக்கு கிடைக்காது. இது நம்ம ஊர்ல நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மத்த ஊர் போகும்போது நான் நம்ம ஊர் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஊரு, நம்ம கல்ச்சர், ஆமா, நம்ம கிளைமேட். எனக்கு நம்ம ஊரு கிளைமேட் தான் பிடிக்கும். இந்த குளிரு, ஸ்னோ அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது.
பட் அது வந்து ஐ ஆல்சோ ஃபீல் தட் அந்த நம்ம ஊர் கிளைமேட் வந்து எப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணா ரொம்ப குளிர்ச்சுன்னு வையேன், அப்ப நம்ம ஊர் வெயில நான் மிஸ் பண்ணுவேன். ஆமா. அதே நேரத்துல வந்து என்னைக்காச்சும் ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு வை, நம்ம ஊர்ல பெய்யாத ஒரு மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, என்னால இப்ப கிரிக்கெட் ஆட முடியலன்னா அப்ப நம்ம ஊர் கிளைமேட் மிஸ் பண்ணுவேன். சோ தேர் ஆர் மொமெண்ட்ஸ் நம்ம ஊரை மிஸ் பண்ற மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு, இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத தட்டிக்கவே முடியாது. அந்த ரோடு கடையில போய் அந்த தட்டு இட்லி சாப்பிடுறதும், அந்த பொடி தோசை சாப்பிடுறது, அப்புறம் பிடிச்ச கடையில போய் பிரியாணி சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல தாங்க கிடைக்கும். ஆமா, எல்லா ஊர்லயும் இந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். அதனால என்ன நான் சொல்ல வரேன்னா தெரிஞ்சுக்கோ, லெட்ஸ் கோ ஹியர் லெட்ஸ் கோ தேர்ன்னு சொல்றது நிப்பாட்டிட்டு நம்ம வீட்லயே நம்ம ரூம்லயே இருக்கலாம். என்ன ஒரு ஆனந்தம் இது கிடைக்கு. அதுக்கு நம்ம ஊர்லயே இருக்க முடியுமா? நம்ம எங்க போனாலும் நம்ம ஊரு, நம்மளோட அந்த கம்ஃபர்ட், நம்ம ஆட்கள், நம்ம ஊரோட மகிமை நமக்கு எப்ப தெரியுமா புரியும்? இன்னொரு ஊர்ல போய் கஷ்டம் போனாதான் தெரியும். ஒரு பெட்டி தூக்க கூட ஆள் வர மாட்டான், நம்ம தான் எக்ஸாக்ட்லி. என்ன சொல்றீங்க? ஒரு குப்பையை எடுத்து போடனாலும் நம்ம தான் போடணும், துணி துவைக்கணும்னாலும் நம்ம தான் துவைக்கணும். இங்க இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி அப்ராட்ல போய் செட்டில் ஆனா அவங்க எல்லாம் புலம்புவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஐயோ நாங்களே தான் எல்லா வேலையும் செய்யணும், உங்களுக்கு எல்லாம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு. வேலை செய்யறதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஃபேமிலியா இருக்கட்டும், அந்த நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்றது ஜென்ரலா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கசின்ஸ், முக்கியமா தான் சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா டக்குன்னு வரதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. அதனால வந்துட்டு நம்ம ஊர் தான். எஸ், கண்டிப்பா. சோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் இந்த பர்டிகுலர் எபிசோட கேட்டுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நம்ம ஊர்ல எது பெஸ்ட், அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ற விஷயங்களை எங்க கிட்ட எங்களோட சோஷியல் மீடியால ஷேர். சென்னையில உனக்கு பிடிச்ச இடம் எது? சென்னையில எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து மெரினா பீச் ஆர் பெசன்ட் நகர் பீச், எனி பீச். ஏன்னா அந்த பீச்ல போய் அந்த காத்து வாங்க, அந்த டைட்டானிக்ல போய் பீஃப் சாப்பிடணும். உனக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அதானே அது ஏமா அப்படி சொல்லிட்டு அகைன் பிராண்டிங் அப்படி சொல்லாது. நம்ம பீச்ல போய் உட்கார்ந்து குடுக்கலாம்ப்பா, குட்டி கடைப்பா, பொட்டி கடைப்பா. அது நம்ம பீச்ல உட்கார்ந்து அந்த சுண்டல் சாப்பிடுறது, அந்த கடலை சாப்பிடுறது, உடனே கேக்கி சொல்லுவாங்க அப்படியே வேற ஒரு ஃபிகரோட கடலை போட்டு, அப்படிதான். அதெல்லாம் எதுவுமே சொல்லுது. நீ சொல்லுவே, எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் உன்னோட பேசிக், உன்னோட ஒரு குவாலிட்டியை. நான் எது பேசினாலும் அதுல இருந்து கூட்டக்க மாட்டாங்க. என்ன பிடிச்சி நீ சொல்றதை பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப சந்தேகப்படுதுங்கன்ற மாதிரி நீ வந்து ஒரு பில்டப் தர. என்ன பில்டப்பும் தரல. இவ்வளவு நேரம் நம்ம பாட்காஸ்ட் கேட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாந்தனு எது பேசினாலும் கூட்டக்க மாட்டாங்க, கிக்கி கேள்வி கேக்குது அப்படின்னு. I'm like பார்த்திபன் சார். பார்த்திபன் சாரா? ஏமா சம்பந்தம் இல்ல, கூட்டக்க மாட்டாங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஓகே, சோ நம்ம ஊருங்கிறது நம்மள பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் வந்து சென்னைன்னு சொல்றோம். நீ சொன்ன மாதிரி அவங்க ஊரு, அவங்க எங்க பிறக்குறாங்களோ அவங்க உங்களுக்கு அந்த ஊரு. இப்ப இங்க பிரியங்கா இருக்காங்க, அவங்க கோயம்புத்தூர்னு சொல்றாங்க. நீ உங்க பேர் என்னமா? அபிஷேக். நீங்க எந்த ஊரு? நீங்க மதுரை. மதுரையில கிடைக்கிற அந்த ஜிகர்தண்டா, அந்த கறி தோசை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் மதுரை மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் பாசக்காரங்க, எல்லாரும் பாசக்காரங்க, ரோஷக்காரங்க. சோ திருச்சி, இந்த மாதிரி நிறைய ஊர் எங்க போனாலும் அந்த ஒரு வரவேற்பு இருக்கும். நான் வந்து நம்ம சவுத் சைடு மட்டும் சொல்ல, நம்ம நார்த் சைடு கூட சொல்றேன். அது கரெக்ட். பாஷை புரியல, எங்க இருந்தாலும் வந்து தமிழ்நாடு வந்து அது நம்ம ஊரு. அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு வந்து வேற எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரில நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் வேற எந்த கண்ட்ரில நம்மளுக்கு கிடைக்காது. சோ அதனால வந்து we will always love our country, we will always love our state, we will always love our city. அதை எவ்வளவு பாதுகாப்பா வைக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும். See you all, take care. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்து உங்களை மீட் பண்றோம். Till then it's Tara, bye bye from me Shantanu and you Kiki.